And given the fact that we're standing here, தண்ணி வந்து ஏதோ ஒரு சைடில் மட்டும்தான் இருக்கு, மொத்தத்தில் தண்ணி இல்லை. ட்ரிப்போட அடுத்த டெஸ்டினேஷன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். Fresh water, very nice. அந்த டாப் கிளிஃபில் ஒரு மானஸ்ட்ரி தெரியுது பாருங்கள், அந்த மானஸ்ட்ரிக்கு தான் நம்மளுடைய அடுத்த டெஸ்டினேஷன். ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜீவேஷ் ஜி. இன்றைக்கி சீசன் 3 எபிசோட் 11 நோ ரேங்க் மானஸ்ட்ரி, அங்கே தான் நம்ம போகிறோம். இந்த மானஸ்ட்ரி யாரவன் சிட்டியிலேருந்து இட் டேக்ஸ் 2 hours, ஆல்மோஸ்ட் வந்து 120+ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம் இன்றைக்கி. இந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி மவுண்டன்ஸ் தான். டெஃபினட்டாக வின்டர் டைமில் வந்து சான்ஸே இல்லை, நல்லா ஸ்னோ பெஞ்சு இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அந்த ரோடுமே வந்து ரொம்ப சீனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து அர்மேனியா பிளான் பண்ணுறேன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வின்டரில் போங்க. ஸ்னோ பெஞ்சிட்ட பிறகு இது போனீங்கன்னா இந்த சிட்டியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் எடுத்தது இப்போ சம்மரில் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வின்டர் டைமில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும். வின்டரில் எப்படி இருக்குன்னு நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து வின்டரில் தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் உங்களுக்கு தோணும். ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிடுச்சு. கீழே இருந்து மேலே வந்தாச்சு. இதோட பார்க்கிங் வந்து 20 AMD, அதாவது நம்ம ஊர் காசு எவ்வளோ நான் வந்து கீழே போடுறேன் நான். அண்ட் மோரோவர் வந்து இந்த மானஸ்ட்ரி போகிறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, இது ஃப்ரீ என்ட்ரி தான். இது அர்மேனியாவில் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டூரிஸ்ட் ஸ்பாட், நோ ரேங்க் மானஸ்ட்ரி. இப்போ நம்ம இருக்கிறது 2025, ஆனால் இந்த இடம் வந்து கண்டுபிடிச்சது எப்போன்னா 1105, 12th centuryலே இது வந்து இந்த கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இடத்த. இதுக்கு முன்னாடி 9th and 10th centuryயில் வந்து இது வந்து ஒரு சின்ன சர்ச்சாக தான் இருந்தது. ஓவர் த பீரியட் வந்து 20th century அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இடத்த வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 21st century அப்போ வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் மானஸ்ட்ரி ஆகிடுச்சு அர்மேனியாவில். அண்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லையும் இது வந்து பிளேஸ் ஆகிருக்கு.
ஸோ மானஸ்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு. இந்த மாதிரி படிக்க மேலே ஏறுறது, ஒரு ஏறி ஒரு போஸ் கொடுக்கறது, இது எல்லா இதுவும் பண்ணியாச்சு நம்ம. இந்த படிக்கட்டு வந்து அவ்வளோ ஈஸியாக ஏற முடியாது. ஒரு கால் வைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்ம எப்படியே ஏறியாச்சு. அங்கேருந்து அப்படியே ஒரு பார்த்துக்கினே இருந்தபோது ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு ஒருத்தர் நம்மளே ரொம்ப நேரம் பார்த்துருந்தார். என்னடா இவர் வந்து நம்மளே பார்த்துன்னு இருக்காருன்னு பார்த்தோன்னா அவர் தான் வந்து இந்த மானஸ்ட்ரியோட ப்ரீஸ்ட்டு. அப்படியே போயிட்டு சைலண்ட்டாக இறங்கி போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம. மானஸ்ட்ரியோட 360 வியூ. இந்த இடத்துக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி லன்ச் டைம் பிளான் பண்ணிங்கன்னா லஞ்சை முடிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டல்ஸோ எதுவுமே கிடையாது. 1 hour வந்து நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நேச்சர் லவர்ஸாக இருந்தீங்கன்னா மோர் தேன் 1 hour வந்து இங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இங்கேருந்து நான் அப்படியே இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோட் சீசன் 3 சந்திக்கும் வரை இங்கேருந்து நான் சைன் ஆஃப் ஆகிறேன். உங்கள் ஜீவேஷ் ஜி.